சட்னியாக இல்லாமல் வெங்காய தக்காளியில் கம்மியாக இருக்கிறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கடலைப்பருப்பு சட்னி எப்படி இப்படிலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து அதை ஆட் பண்ணி ஸ்லோலி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன பூண்டுன்றதால நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 3 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 வரமிளகா அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சமாக புளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து உங்களுக்கு விருப்பம் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆனதுக்கப்புறமா மிக்சரில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த கடலைப்பருப்புலாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி அரைப்படும். ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா கடலைப்பருப்பு வந்து சரியாக அரைப்படாது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டி சுடு சுடு தோசையோட சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.